சிவாய். வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் செப்டம்பரில் வரும் கிரகநிலை மாற்றங்களை பற்றி தெரிந்து கொண்டு பலன்களுக்கு போவோம். மாத ஆரம்பத்துல மேசத்துல சந்திரன் நட்பாகவும் செவ்வாய் மிதுனத்துல சற்று பகையாகவும் இருப்பார். அதே செவ்வாய் 19ஆம் தேதியில் கடகராசியில் குருவுடன் சேர்ந்துவிடும். குரு பகவான் கடகத்துல உச்ச வலிமையில் இருக்கிறதுனால செவ்வாய் நீசமானாலும் குருவால் நீசபங்க ராஜயோகத்தை அடைந்து குருமங்கல யோகத்தையும் தரப்போகிறது. இது பல ராசிகளுக்கு மிக சிறப்பான பலன்களை தரப்போகிறது. சிம்மத்தில் கேது, சூரியன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்கிறது. இதுல புதன் கிரகம் 8ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்ச வலிமை பெற்றுவிடும். கேதுவோட இருந்த சூரியனும் 17ஆம் தேதியில கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி புதனுடன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை தரும். மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில் இருக்கும் சுக்கிரன் 3ஆம் தேதிக்கு துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். ராகு கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்துல இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் இருக்கும். சனி கிரகமோ வக்ர நிலையில ரேவதி நட்சத்திரத்துல மீனத்துல நட்பாக குருவுடைய பார்வையை பெற்று சுபத்துவமாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்துல முகூர்த்த நாட்கள் என்று பார்க்கையில் தேய்பிரையில் 7ஆம் தேதியும் வளர்பிறையில் 13 மற்றும் 17ஆம் தேதி மட்டும்தான் உள்ளது. அதே சமயம் நிறைய விரத நாட்களும் ஆன்மீக கொண்டாட்ட நாட்களும் வருகின்றன. 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 14ஆம் தேதி உலகம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. 15ஆம் தேதி மகாலட்சுமி விரத நாள் ஆகும். 17ஆம் தேதி முகூர்த்தத்துடன் சஷ்டி விரத நாள் வருகிறது. அன்று விரதம் இருப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும். 19ஆம் தேதி துர்வாஷ்டமி, 20ஆம் தேதியில நந்த நவமி வருகிறது. அன்னை துர்கா தேவியுடைய வடிவமான யோகமாயா தேவியை வழிபட்டு சகல சௌபாக்கியத்தை பெறலாம். அடுத்து 21ஆம் தேதி கஜலட்சுமி விரதம் வருகிறது. 23ஆம் தேதி வாமன ஜெயந்தி, 25ஆம் தேதியில கதலி கௌரி விரத நாள் வருகிறது. கதலி என்பது வாழை மரத்தை குறிக்கும். இந்த நாளில் பார்வதி தேவியை பெண்கள் வணங்கும் போது குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் என்பது ஐதீகம். 29ஆம் தேதி குடும்ப அமைதிக்காக மாலையில் வீடு வாசலில் தெற்கு நோக்கி தீபம் ஏற்றி வழிபடும் மகாபரணி நாள் வருகிறது. இப்படிப்பட்ட அருமையான செப்டம்பர் மாதத்துல மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதமும் கொண்ட சிம்ம ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 3ஆம் தேதியில் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறுகிறது. அது உங்களுக்கு 3ஆம் வீடு என்பதால் உங்களது ஆற்றல் அதிகரிக்கும், தைரியம் கூடும், தன்னம்பிக்கை பெருகும். அதன் மூலம் உங்களது தொழிலை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வீர்கள். மாத ஆரம்பத்தில் ராசிக்குள் கேது, சூரியன் மற்றும் புதன் இருக்கும். 7ஆம் தேதியில் புதன் வரவுஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி உச்ச வலிமை பெறும். சூரியனும் ராசிக்குள் ஆட்சி பலத்துடன் 17ஆம் தேதி வரை இருந்து பிறகு புதனுடன் 2ஆம் வீட்டில் இணைந்து புதாதித்ய யோகத்தை தரப்போகிறது என்பதால தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோகமான லாபம் உண்டாகும். இந்த மாதத்தில் ஐடி தொழில், சாப்ட்வேர் அப்ளிகேஷன், இணையவழி வணிகம் என்னும் இ-காமர்ஸ், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் மற்றும் டிஜிட்டல் கான்டென்ட் உருவாக்கம் சார்ந்த தொழில்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகுந்த வளர்ச்சி தரும் தொழில்களாக இருக்கும். ஆடிட்டிங் நிறுவனங்கள், பினான்ஸ் வைத்து நடத்தும் தொழில்கள், பினான்சியல் பிளானர்ஸ், வரி ஆலோசனை மையம், புத்தக கடைகள், பிரிண்டிங் பிரஸ், ஸ்டேஷனரி வியாபாரம் மற்றும் கோச்சிங் மையங்கள், கல்விக்கு வழிகாட்டும் நிறுவனங்கள், கலை சார்ந்த விஷயங்களான ஆடை வடிவமைப்பு, அழகு நிறுவனங்கள், நகைக்கடைகள், திரைத்துறை மற்றும் அது சார்ந்த அனைத்து தொழில்களும், அதோடு வீடுகளுக்கு உட்புற அலங்காரம் செய்யும் தொழில்களும் இந்த மாதத்தில் நல்ல மேன்மை அடையும். அதுவே இயந்திர உற்பத்தி, உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழில்கள் மற்றும் பெரிய உற்பத்தி தொழிற்சாலைகளில் இயல்பான அளவில் மட்டுமே வளர்ச்சி இருக்கும். அதோடு கட்டுமானத்துறை, ஹோட்டல், உணவகங்கள், வாகனம் பழுது பார்க்கும் நிறுவனம், வாகன விற்பனை மையங்கள், விவசாயம், காய்கறி, பழங்கள் மற்றும் உணவு தானிய மொத்த வியாபாரம் செய்யும் நிறுவனங்களில் வழக்கமான வியாபாரம் அங்கே நடக்கும். அதற்கான லாபமும் இருக்கும். அஷ்டம சனி நடப்பதாலும் ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பதாலும் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க கையிருப்புக்கு ஏற்ற முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். சிறிய அளவில் முதலீடு என்பதால் பாதிப்புகள் வராது. அதுவே வெளியில் கடன் வாங்கியோ வங்கியில் கடன் வாங்கியோ பெரிய அளவில் முதலீடு செய்து புதிய தொழில் தொடங்குவதை அஷ்டம சனி காலம் முடியும் வரை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் வகையில் பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மாத முதல் பாதியில் வேலை சுமை அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களோட
சிறு கருத்து வேறுபாடுகளும் வர வாய்ப்பு இருக்கு. அஷ்டம சனி இருப்பதாலும் 7ஆம் வீட்டில் ராகு இருப்பதாலும் இப்படியெல்லாம் நடக்கலாம். குருவும் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் இருப்பதால ஏதாவது ஒரு இழப்பு ஏற்படலாம். அது பணச்செலவாக இருந்தால் பரவாயில்லை. ஆனா வேலையில டென்ஷன் அதிகமாகுது, ரொம்ப பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு வேலையை ரிசைன் பண்ணிடாதீங்க. புதுசா வேலை கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த மாதம் 17ஆம் தேதியில சூரியன் 2ஆம் வீட்டுல புதனுடன் சேர்ந்து வரும். அதனால உங்களுக்கு வேலையில நிலைமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சீராகி உங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு மாத பிற்பகுதியில சாதகமான அழைப்புகள் வர வாய்ப்புள்ளது. வேலைக்காக வெளிமாநிலம் அல்லது வெளிநாட்டிற்கு முயற்சிப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். கலைத்துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். அரசு சார்ந்த வேலையில் உள்ளவங்களுக்கும் மாத பிற்பகுதி சிறப்பாக மாறும். பொருளாதாரம் மற்றும் இந்த மாதத்தில் நிதி சேமிப்பு பற்றி பார்த்தபோது வரவுஸ்தான அதிபதியான புதன் 7ஆம் தேதியிலிருந்து வரவுஸ்தானத்திலேயே உச்சம் பெறுகிறார். 8ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறார். உங்களுக்கான நிலைமை எப்படி இருக்குன்னா, கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பீங்க. வர வருமானத்தை அப்படியே ஏற்கனவே பணமாக வாங்கின கடனுக்காகவோ நகைக்கடன் அடைக்கவோ அல்லது வீட்டு கடனுக்காகவோ கொடுத்து விட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ கடன் அடைக்கிறோமே என்ற சந்தோஷம் மனதில் இருக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியனும் 17ஆம் தேதி வரவுஸ்தானத்திற்கு வருகிறார். இது ஒரு பக்கம் பாசிட்டிவ் தான். அதே சமயம் 19ஆம் தேதியிலிருந்து பாக்கியாதிபதி செவ்வாய் கடகராசியில நீசமாகி குருவால் நீசபங்கம் ஏற்பட்டு இருப்பார். அப்போ சரியாத்தான் போச்சு. இந்த மாச கடைசியில பார்த்தா வரவுக்கேற்ற செலவோட பட்ஜெட் முடியும். சேமிப்பு என்பது இந்த மாசத்தில் காட்டவில்லை. என்னவெல்லாம் செலவாக வரும் என்று நினைக்கவே வேண்டாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு செலவுக்கு பஞ்சமே கிடையாது. எல்லா விதத்திலும் செலவுகள் வரலாம். அடுத்து குடும்ப உறவுகள் என்று பார்க்கும் போது குடும்பத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருப்பது போலத்தான் காட்டுகிறது. உங்களுக்குத்தான் கஷ்டங்கள் இருக்குமே தவிர உங்கள் குடும்பத்தை, உங்கள் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் நல்லபடியாகத்தான் பார்த்துப்பீங்க. ஆகையால் குடும்பத்துல அமைதி இருக்கும். அப்படியே சின்ன சின்ன வாக்குவாதம் வந்தாலும் விட்டு கொடுத்து அமைதியாகிப்பீங்க. திருமண பந்தம் என்று வரும்போது ராசிக்குள்ள கேதுவோட சூரியன் 17ஆம் தேதி வரையிலும் இருக்கும். 7ஆம் வீட்டு அதிபதி சனி வக்கரமாகி 8ஆம் இடத்துல இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. திருமணமான சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொறுமை மலை போல வேண்டும். சின்ன பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து போக முயற்சிப்பதே நல்லது. இந்த காலகட்டத்துல குருவும் உதவும் இடத்துல இல்லை. நிறைய பேருக்கு மன வாழ்க்கையில சண்டைகள் வந்து பிரிந்து வாழும் அமைப்பு எல்லாம் வருகிறது. ரொம்பவே கவனமாக இருங்க. அதே போல திருமணத்திற்கு வரன் பார்ப்பவர்களுக்கு கோச்சாரத்துல கிரகநிலைகள் பல சரியில்லை. குடும்ப அதிபதி புதன் மட்டும் நல்லா இருந்து பிரயோஜனமே இல்லை. அந்த புதனும் அடுத்த மாதம் அக்டோபர்ல வக்ர நிலைக்கு மாறும் என்பதால உங்களுக்கு ஏற்ற வரன்கள் அமைவதில் தாமதம் ஏற்படலாம். பொறுமை முக்கியம். ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகம் நன்றாக இருந்து நடக்கும் தசாபுத்திகளும் திருமணத்திற்கு ஏற்றவாறு சாதகமாக இருந்தால் நல்ல வரன் அமையும். புத்திர பாக்கியம் என்று பார்க்கும்போது இந்த மாதம் 5ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை. சனியுடைய பார்வை மட்டும் இருக்கும். ஆனாலும் சனி வக்கர நிலையில் இருப்பதால 5ஆம் வீடு எந்த விதத்திலும் பாதிக்கப்படல. 5ஆம் அதிபதி குரு மட்டுமே உச்ச நிலையில் 12ஆம் வீட்டில் இருக்கார். குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு எந்த தடையும் இல்லை. மருத்துவ முறையில் முயற்சிப்பவர்களுக்கும் நல்ல செய்தி உண்டாகும். அடுத்து காதல் விவகாரம் மற்றும் காதல் வாழ்க்கை என்று பார்க்கையில் பொதுவாகவே தெய்வீக காதல் செய்யறவங்க சிம்மராசி ஆட்கள். ஆனா கடந்த ஜூலை மாசத்திலிருந்து காதலுக்கு கிரகங்கள் எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாகவே செயல்படுவதால லவர்ஸ்குள்ள மனக்கசப்புகள் இருக்கும், சந்தேகங்கள் வந்திருக்கும், சிலருக்கு சண்டைகளும் வந்திருக்கும். அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாமல் அமைதி காப்பது காதலை தக்க வைக்க உதவும். சிம்மராசி மாணவர்களுக்கு படிப்புக்கு முக்கியத்துவம் தரும் மாதமாக இருக்கும். புதன் உச்ச நிலையிலும் குருவும் உச்ச நிலையில் இருக்கும் மாதம் இது. படிப்பில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். மிகவும் சாதகமான சூழல் காணப்படும். போட்டித் தேர்வுகள் மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க முயற்சிப்பவர்கள் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். விரைவில் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் முதலில் மூத்த குடிமக்களாக இருந்தால் ஒரு முறை மருத்துவ செக்கப் செய்து கொள்வது நல்லது. அஷ்டம சனி மற்றும் செவ்வாயின் 12ஆம் இடத்தின் நகர்வால் இரத்த அழுத்தம், எலும்பு தேய்மானம், நரம்பு பிரச்சனைகள் ஏற்கனவே இருப்பவர்களுக்கு சரியான மருத்துவ முறையை கையாள்வது, அதுவும் மறக்காமல் தொடர்ந்து மேற்கொள்வது நல்லது. சாதாரணமாக மற்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் உஷ்ணம், அஜீர்ணம், கண்ணெரிச்சல், தலைவலிகள் வர வாய்ப்பு இருக்கு. சரியான உணவு பழக்கமும் மற்றும் ஓய்வும் முக்கியம். அதே போல இந்த மாசத்துல வாகனங்களை இயக்கும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நீண்ட தூர பயணங்களாக இருந்தாலும் சிறிய பயணமாக இருந்தாலும் அவசரமாக கிளம்பாம கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணி கிளம்ப பாருங்க. வண்டி கண்டிஷன் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து கிளம்புவது உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கான இந்த மாதத்தின் எளிய பரிகாரம்:
சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லது காலபைரவர் வழிபாடு மேற்கொள்வது நல்லது. இது அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைத்து தரும். வீட்டில் தாய் தந்தையை நல்லபடியாக பார்த்துக் கொள்வதும் அவர்களிடம் தினமும் ஆசீர்வாதம் வாங்கி உங்கள் வேலையை ஆரம்பிப்பதும் உங்களுக்கு மேலும் மேன்மையை தரும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா, இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம் ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்துல உச்சத்துல இருக்கார். பலருடைய ஜாதகத்துல குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில பகையாகவோ இருக்கும் பட்சத்துல இந்த காலத்துல குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலன்ல லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும் போது லக்ன ராசிக்கு இந்த மாசத்துல பலன் சரியில்லை. அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையா இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்துல வரக்கூடிய கெடு பலனை ராசியில வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிடும். அப்போ ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் இதில் பதிவு செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.